ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். ஸோ எல்லாருக்கும் காலை வணக்கங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மதுரை எம்பியான சு வெங்கடேசன் அண்ணன் அவர்கள் பார்த்திங்க அப்படின்னா பாராளுமன்றத்தில் அனல் பறக்க பேசியிருக்கிறாரு ஆளுங்கட்சிக்கு எதிராக. அவர் பேசின விஷயங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி யூடியூப்பில் பயங்கரமாக வைரல் ஆகிட்டு இருக்கு. அவர் பேசின விஷயங்களோட அந்த மைய கருத்துக்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா பெரும்பாலானவர்களால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய விஷயங்களாக இருக்குது. ஆனால் அது இன்னொரு பக்கமும் சிந்திக்க வைக்கக்கூடியதாகவும் இருக்குது. அதை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நாம் எந்த கட்சிக்கும் ஆதரவாக எந்த விஷயங்களையும் நம்ம பேச போகிறது கிடையாது. அவர் என்ன பேசியிருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பேச போகிறோம். அதில் இருக்கிற உண்மைத்தன்மைகள் என்ன. இன்னொரு விஷயம், இவர் எந்த கூட்டணி கட்சிகளோடு இருந்து பேசுகிறாரோ அந்த கட்சி, அந்த தேசிய கட்சி இருந்தால் இந்த மாதிரி திட்டங்களை பண்ண முடியுமா, இது எப்படி, இல்லை எதிர்கட்சியாக இருக்கிறதுனால இந்த மாதிரி விஷயங்கள் எடுத்து பேசுகிறாங்களா, இதை பற்றினதான விஷயங்களை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்ன சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பண்ணி கிளிக் பண்ணிங்கன்னா அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது குடியரசு தலைவருடைய அந்த உரையின் மீதான நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் நடந்தது. அதில் நம்மளுடைய மதுரை எம்பியான அண்ணன் சு வெங்கடேசன் அவர்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட சேர்ந்தவர்கள். அவர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு விஷயத்தை பயங்கரமாக பேசியிருந்தார். சீனா பார்த்திங்க அப்படின்னா தொழில்நுட்ப வளர்ச்சியில் அவங்களுடைய வளர்ச்சி அமெரிக்காவை விட அதிகமாக போயிட்டுருக்கு. அமெரிக்காவே பார்த்து பயப்படுகிற அளவுக்கு சீனாவோட தொழில்நுட்ப வளர்ச்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சீனாவை ஒரு தூக்கி பேசினார். சீனாவோட ஏஐ பார்த்திங்க அப்படின்னா டீப்சீக்னு சொல்லிட்டு ஒரு ஏஐ பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா உலக நாடுகள் எல்லாராலும் பார்த்து பிரமிக்கக்கூடிய அளவுக்கு இருக்குது சீனாவோட தொழில்நுட்பம். அவங்க பார்த்திங்கன்னா அவங்களுடைய தொழில்நுட்பத்துலேயும் சரி, அவங்களுடைய அறிவியல் ஆராய்ச்சிலையும் சரி, பொருளாதாரத்துலேயும் சரி, நாட்டோட வளர்ச்சியிலையும் சரி பயங்கரமாக செயல்பட்டுருக்காங்க. ஆனால் இங்கே நம்ம சென்னை ஐஐடியில் இருக்கிற நிர்வாக இயக்குனர் ஒருத்தர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, கோ மூத்திரம் குடிங்க, அது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்ருக்காரு. இதுதான் நம்மளுடைய நிலைமை, நம்மளுடைய தொழில்நுட்பத்துறையின் நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனத்தை முன்னாடி வச்சார். சரி, ஓகே. இது பார்த்திங்க அப்படின்னா பேசுகிறாங்கல்ல, இது உண்மையாகவே இவர் பேசின விஷயங்கள் ஓகே தான், இல்லைன்னு சொல்லலை. இன்னமும் நம்ம ஏஐக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த பட்ஜெட்டில் கிட்டத்தட்ட வெறும் 500 கோடி ரூபா தான் நம்ம அதுக்கு ஒதுக்கியிருக்கிறோம். சரிங்களா, 500 கோடி ரூபாய்க்கு தான் ஒதுக்கிட்டுருக்கோம். ஆனால் நம்முடைய நாடு மக்கள் தொகையில் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி சீனாவை பீட் பண்ணி போயிட்டுருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம நாட்டில் ஏகப்பட்ட பிரிவினவாதங்கள் நிறையா இருக்குது. நம்மளுடைய நாட்டின் வளர்ச்சியை கெடுக்கிறதுக்குன்னு அண்டை நாடுகள் அவன் நாட்டு வளர்ச்சிக்காண்டி ஃபண்டை ஒதுக்கிறத விட நம்மளுடைய நாட்டின் வளர்ச்சியை கெடுக்கிறதுக்காகவே அண்டை நாடுகள் நிறையா என்ன பண்ணுறாங்க, ஃபண்டுகளை ஒதுக்கிட்டு இருக்கானுங்க. அதையும் தாண்டி நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், இப்போ தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம உலக நாடுகளுக்கு ஒரு எச்சரிப்பை விடுக்கும் விதமாக நம்மளுடைய நாட்டோட பொருளாதார வளர்ச்சியாக இருக்கட்டும், விஞ்ஞான வளர்ச்சியாக இருக்கட்டும், எல்லா துறைகளிலும் இராணுவ உபகரணம் வாங்குறதுலாம் இருக்கட்டும், எல்லா விஷயத்திலும் நம்ம அடுத்த ஸ்டெப் எடுத்து வச்சிட்ருக்கோம். இந்த டைமில் நம்ம பார்த்திங்க அப்படின்னா சீனாவோட நம்மளை கம்பேர் பண்ணுறோம். ஓகே, சீனாவில் கம்பேர் பண்ணலாம். இன்றைக்கி உலக நாடுகளில் முதல் 5 நாடுகளில் இந்தியா 4வது இடத்துல இருக்குது. முதல் இடத்துல அமெரிக்கா, ரஷ்யா, 2வது இடத்துல சீனா, 3வது இடத்துல நம்ம இருக்கோம். 3வது 4வது இடத்துல நம்ம இருக்கோம். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் ரஷ்யாவை எடுத்துக்கிட்டாலும் சரி, அதனுடைய பாப்புலேஷன் கம்மி, ஆனால் அது பொருளாதாரம் அதிகம். சீனாவை பாப்புலேஷன் இப்போ ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்க. அது நிறையா உள்குத்து வேலைகள்லாம் நடந்திருக்கு, வச்சுருக்கு. இந்த கொரோனாலேயே ஏற்பட்டு செத்து போயிட்டானுங்க, கொண்டுட்டானுங்க. ஈவிரக்கம் இல்லாமல் ஏகப்பட்ட வேறு இவங்களே ஒரு வியாதியை புதுசாக கண்டுபிடிச்சி
தான் நாட்டில் இருக்கிற மக்களையும் சாகடிக்கிறானுங்க. இன்னொன்று, எந்தெந்த நாடு வந்து வளர்ந்துட்டுருக்கு வச்சுட்ருக்கோ எதிரி நாடுகளுடைய அங்கேயும் வந்து இந்த மாதிரி அனுப்பி ஒட்டுமொத்த கொரோனாவெல்லாம் ஒட்டுமொத்த உலகத்தையும் வந்து இவங்களை காரி துப்பிக்கிற மாதிரி வச்சுட்டானுங்க. இவங்க எதில் வேணால் வளர்ந்துட்டு போகிறாங்க, எந்த எப்படிப்பட்ட வளர்ச்சியில் வேணால் வந்துட்டு போகிறாங்க. ஆனால் அவன் பண்ணுற விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டனத்துக்குரிய விஷயங்கள்லாம் நிறையா பண்ணிகிட்ருக்கானு. அப்படிப்பட்ட ஒரு கேடு கட்டங்களோடு வந்து இதை ஒப்பிட்டு அவங்க ஏஐயில் வந்து வளர்ந்துட்டாங்க வச்சுட்டாங்க அப்படின்னு இந்தியா வந்து தயவுசெய்து கம்பேர் பண்ணாதீங்க. தயவுசெய்து இந்தியா வந்து ஒரு புனிதமான நாடு. சொந்த மக்களையும் பாதுகாக்கிறது மட்டும் இல்லை, எதிர் நாட்டு மக்களுக்கும் எந்த ஒரு அசம்பாவிதம் நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேச்சுவார்த்தைகளை மட்டும் ஈடுபடுகிற ஒரு நாடு தான் இந்தியா. நம்ம இந்தியர்கள் எல்லாம் தெரியும். ஸோ ஒரு ரீசனுக்காக நம்ம வந்து இந்த விஷயத்தை நம்ம பிரிய இது பண்ண வேணாம். நான் பார்க்குற கண்ணோட்டம் இந்த கண்ணோட்டம். சரி, ஓகே. அவர் இன்னொருத்தர் வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்னை ஐஐடியில் இருக்கிற நிர்வாக இயக்குனர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில விஷயங்களை பேசியிருந்தார். அவர் அறிவியல் சார்ந்து இருக்கிறாரு, வைக்கிறாரு. அவர் இந்த மாதிரி விஷயங்களை பேசுகிறது வந்து அவருடைய தனிப்பட்ட உரிமை. அதை கேட்குறது நம்மளுடைய இதுதான். அவர் வந்து நீ இதை பண்ணணும், இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் அவன் வந்து இது பண்ணலை. அவருடைய சொந்த இதை வந்து பேசியிருக்காரு, அவ்வளோதான். இதை வந்து அதை பேசாமல் விட்டுட்டு அதை அப்படியே மறந்துட்டோம்னா அது பேசப்படுற பெரிய விஷயமாகவே இருக்காது. அதை தோண்டி பேச தான் அதுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு ஒரு பயங்கரமான கூட்டம் வரும். இங்கிட்ட இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு ஒரு பயங்கரமான கூட்டம். கடைசியில் என்ன ஆகும், சினினாக்காரன் ஏஐ கண்டுபிடிச்சிட்டு தான் இருப்பான். இவங்க ரெண்டு பேரும் மாற்றி குறை சொல்லிக்கிட்டே உட்காந்துருக்க வேண்டியதான். ஓகே, இந்த பிரச்சனையை விட்டுருவோம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, அவர் சொன்னார் கிட்டத்தட்ட வந்து 40% மக்களிடம் 40% வருமானம் சென்று சேருது. அவங்களுக்கு இது வரி விதித்தாலே மக்கள் பயன்பெறுவர். இது வந்து நிதர்சனமான உண்மை. இதனால தான் 12 லட்சம் ரூபாய் 12 லட்சம் வரி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இது வந்து ஓரளவுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு விஷயந்தான். என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு பகுதி மக்கள், ஒரு குறிப்பிட்ட மக்களிடம் 40% வருமானம் சென்று சேருகிறது. ஸோ அவங்களுக்கு வந்து வரி விதிச்சிங்கன்னா மக்கள் பயன்பெறுவர் அப்படின்னு சொல்கிறாரு. இது என்னன்னு பொண்ணு 1% மக்களிடம் 40% வருமானம் சென்று சேருது. இவங்களுக்கு வரி விதித்தாலே வந்து பார்த்திங்க அப்படின்னா மக்கள் பயன்பெறுவர். இதனால் வந்து இதனால தான் ரூபாய் 12 லட்சம் வரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஏதோ பேசியிருக்காரு. சரி, ஓகே, வரிங்கிறது ஓகே. என்ன அப்படின்னா, எல்லாருமே வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு சில காலகட்டத்தில் நம்ம இருக்கோம். ஜிஎஸ்டி போட்டதுலேருந்து பார்த்திங்க அப்படின்னா சிறு தொழில்கள் நிறையா முடக்கமாயிருச்சு, நிறையா பேர் லாஸ் ஆகிட்டாங்க, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறையா எதிர்ப்புகள் நிறையா இது. ஆனால் ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்குங்க, சிறு தொழில்கள் வந்து இதானாலும் இன்றைக்கும் சிறு தொழில்கள் பண்ணி ஜெயிச்சுக்கிட்டு இருக்கிற நிறையா பேரை நம்ம பார்க்க தான் முடியுது. நம்ம நேர்மையான வரியில் கரெக்டாக கவர்மெண்ட்டுக்கு வரி செலுத்தி கரெக்டான முறையில் நம்ம வந்து கவர்மெண்ட்டோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணி வச்சு பண்ணோம்னா கண்டிப்பாக வந்துட்டு நம்மளும் ஜெயிக்கலாம். சரிங்களா? இன்னொன்று, நிறைய குட்டி கலட்டா வேலைகள்லாம் வந்து நடந்திருக்கு. அதனால தான் ஜிஎஸ்டிங்கிற ஒரு விஷயம் வந்ததுக்கு அப்புறம் நிறைய எதிர்ப்புகளும் அதற்கு எதிராக எழும்புச்சுன்னே சொல்லலாம். அதை பற்றி பேசணும் அப்படின்னா நிறைய பேசணும். அதை பற்றி இப்போ நம்ம பேச வேணாம், வேறு டாப்பிக்குள்ளே நம்ம போயிடுவோம். ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக தேவையை புறக்கணிக்கும் அரசு. மெட்ரோ ட்ரெயின் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவில் 1000 கிலோமீட்டர் வரைக்கும் நாங்கள் இயக்குறோம். ஆனால் தமிழகத்தில் வெறும் 54 கிலோமீட்டர் மட்டுமே இயங்குது. மதுரை கோவை மெட்ரோ எங்கே? இதே இன்னும் முழுசாக உபயோகிக்கல. இது என்ன சொல்ல வராரு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, மத்திய அரசு அவங்களுடைய ஹைலைட்டாக வந்து முன்வைக்கிற ஒரு விஷயம், மெட்ரோ வந்து நாங்கள் ஒரு 1000 கிலோமீட்டர் வரைக்கும் என்ன பண்ணியிருக்கோம், நீட்டிச்சிருக்கோம். மக்களுடைய வசதிகளுக்காக, மக்களுடைய போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக மெட்ரோ சிட்டிகளில் மெட்ரோ ரயில் நிலையங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 கிலோமீட்டர் வரைக்கும் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ
இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவர் அண்ணன் வெங்கடேசன் அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னா, தமிழகத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெறும் 54 கிலோமீட்டர் மட்டும்தான் இருக்குது. அதுவும் குறிப்பாக பார்த்திங்க அப்படின்னா சென்னையில் மட்டும்தான் இந்த மெட்ரோவோட போக்குவரத்து இருக்குது. மதுரையில் எங்கே, கோவையில் எங்கே, திருச்சியில் எங்கே, இந்த மாதிரி மெட்ரோ சிட்டிஸ் நிறையா இருக்கிறப்ப இங்கெல்லாம் எங்கே மெட்ரோ அப்படின்ற மாதிரி கேள்வியாக எழுப்புறாரு. இது ஒரு வகையில் வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு விஷயந்தான். ஏன்னா இன்றைக்கி இந்தியாவிலே அதிகமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா டேக்ஸ் பே பண்ணுற ஒரு ஸ்டேட்டு வந்து தமிழ்நாடு. ப்ராப்பராக டேக்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணுற ஒரு ஸ்டேட்டு தமிழ்நாடு. பட் ஆனால் அதோட ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா மற்ற ஸ்டேட்களுக்கு கிடைக்கிற அளவுக்கு தமிழ்நாட்டுக்கு கிடைக்கிறது கிடையாது. அது வந்து 100% அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு உரிமை. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் பிஜேபி ஆதரவாளர்களாக இருந்தாலும் சரி, ஆனால் தமிழகத்துக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஐடி ரிட்டர்ன்ஸ் வந்து கரெக்டாக கிடைக்கணும். இன்னொரு விஷயம் பார்த்திங்க அப்படின்னா மெட்ரோ சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதோட தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்கு தேவையான நிதியை வந்து நிவாரண நிதியாக இருக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி மெட்ரோ போன்ற இதில் அமைக்கிறதுக்கு நிதியாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து மத்திய அரசு கொஞ்சம் கன்சிடர் பண்ணணும். நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பட்ஜெட்லேயே வந்து தொடரில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் பார்த்துருக்கலாம், அதிகமான பட்ஜெட் வந்து பீகார் ஸ்டேட்டுக்கு தான் ஒதுக்கியிருக்கிறாங்க. ஏன்னா அங்கே சட்டமன்ற எலெக்ஷன் வருது அப்படிங்கிற ஒரு இதில் அங்கே பிஜேபியோட இது இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதிகமான தொகை வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சிகள் தரப்பாக பேசப்பட்டுருக்கு. இதுக்கெல்லாம் பேசாமல் அதான் நான் சொல்கிறேன்ல, ஏகப்பட்ட, ஏன்னா தமிழகத்துக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா சவுத் இந்தியாவில் எந்த ஸ்டேட்ஸுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரிய லெவலில் பட்ஜெட் வந்து ஒதுக்கப்படலை, குறிப்பிடப்படலை, ஹைலைட் பண்ணப்படலை. இப்போ இவர் முன்வைக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, குஜராத்து, யூபியில் வந்து 4 இடத்துலையும், குஜராத்தில் 2 இடத்துலையும், மும்பையில் 4 இடத்துலையும், மகாராஷ்டிராவில் எல்லாம் ஒன்று தான், இந்த மாதிரி இடங்களில் அதிகமான வந்து மெட்ரோஸ் இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெறும் 54 கிலோமீட்டருக்கு தான் மெட்ரோஸ் இருக்குது. இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா திருச்சியாக இருக்கட்டும், அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா கோயம்புத்தூராக இருக்கட்டும், அதே மாதிரி மதுரை, இந்த போன்ற மெட்ரோ சிட்டிகள்ஸில் வந்துட்டு மெட்ரோ வசதி கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கிறார். இதுக்கும் வந்து நிதி வந்து மத்திய அரசிடம், ஏன்னா மாநில அரசுகள் வந்து அது ஓகே தான், மத்திய அரசு அதுக்கான நிதி ஒதுக்குறதுல வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுத்தது மாதிரி தெரியல. இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் தயவு செய்து நீங்கள் எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய நாட்டு வளர்ச்சியாக இருக்கட்டும், நம்மளுடைய மாநிலத்தின் வளர்ச்சியாக இருக்கட்டும், அதனுடைய நம்ம எந்த ஒரு கட்சி சார்பாக பார்க்காம முன்னாடி போய் இதுக்காண்டி நம்ம கேட்கணும். இன்னொரு விஷயம், இது வந்து நடக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சீக்கிரமாக, கூடிய சீக்கிரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த விஷயம் பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமாக வைரலாக இருக்குது. இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த விஷயத்தை வந்து எல்லாருமே தெரிஞ்சிருப்பாங்க. ஏன்னா நீங்கள் டெல்லிக்கு போனீங்க அப்படின்னா அங்கே கம்பல்சரி இருக்கணும், ஏகப்பட்ட அங்கே நிறைய மெட்ரோஸ் இருக்குது, 4-5 மெட்ரோஸ் இருக்குது. மகாராஷ்டிரா மாநிலத்தில் பார்த்திங்கன்னா 4-5 மெட்ரோ இருக்குது, குஜராத்தில் 2-3 இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு ஏரியாக்கள்லையும் வெஸ்ட் பெங்கால், யூபியில் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா 2-3 இருக்குது. ஆனால் தமிழகத்தில் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா மும்பைக்கு அடுத்தபடி பேசப்படுகிற தமிழகத்தில் ஒரே ஒரு மெட்ரோ தான் இருக்குது. எவ்வளோ பெரிய ஒரு மெட்ரோ சிட்டி வந்து சென்னை, யோசிச்சு பாருங்கள். மும்பைக்கு, டெல்லிக்கு ஈக்குவலாக இருக்கிற ஒரு பாப்புலேஷன் க்ரௌட் அதிகமாக இருக்கிற, இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரிய லெவலில் உள்ள மெட்ரோ, ஐடி ஃபீல்டில் நிறைய இருக்கிற ஒரு மெட்ரோ வந்துட்டு சென்னை. ஆனால் அங்கே பார்த்திங்க அப்படின்னா போதுமான போக்குவரத்து வசதி இல்லை, ஒரே சிங்கிள் மெட்ரோ தான் இருக்குது. இன்னும் தமிழகத்தில் பார்த்திங்க அப்படின்னா திருச்சி, கோவை, மதுரை போன்ற இடங்களில் இல்லை மெட்ரோலாம் எங்கே அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குமே எழும்ப ஆரம்பிக்குது. சரி, ஓகே, சீக்கிரம் இது நடக்கும் அப்படிங்கிறத நம்புவோம். இன்னொரு விஷயம் இவர் பேசியிருந்தார். என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டங்ஸ்டன் சதி திட்டத்தை முறியடிச்சிட்டோம், ஒரு அரிட்டா பெட்டியை நாங்கள் காப்பாற்றிட்டோம், ஆனால் நீங்கள் பல அரிட்டா பெட்டியை இந்தியாவில் உருவாக்க போகிறீங்க, இது மக்களுக்கு கிடைத்த வெற்றி மட்டுமே அப்படின்ற மாதிரி பேசியிருந்தார். ஓகே, அரிட்டா பெட்டியை காப்பாற்றிட்டாங்க. கிட்டத்தட்ட 77 நாட்கள் வந்து போராட்டம் பண்ணோம்,
இது மக்களுக்கு கிடைச்ச வெற்றி அப்படி இப்படின்லாம் பேசினார். நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். சீனாவிடமிருந்து தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு சில உலோகங்களை நம்ம வாங்கிட்டுருக்கோம். இந்த டங்ஸ்டன்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா விஷயத்துக்கு யூஸ் பண்ணுவேன். இராணுவத்துக்கு அதேமாரி பார்த்திங்க அப்படின்னா எப்படி சொல்கிறதுனா அதிகமான ஹீட்டை வந்து தாங்கக்கூடிய உலோகங்கள், துப்பாக்கியாக இருக்கட்டும், பீரங்கியாக இருக்கட்டும், இந்த மாதிரி கனரகமான உலோகங்கள் சாதனங்கள் தயாரிக்க பயன்படுகிற ஒரு உலோகம் தான், மெட்டல் தான் இந்த டங்ஸ்டன். இது வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா 4/3 பங்கு, உலகத்திலேயே 4/3 பங்கு வந்து யார்கிட்ட இருக்குது, சைனாக்காரன்ட்ட இருக்குது இந்த டங்ஸ்டன். இவன் என்ன பண்ணுறான், அதை வச்சு பிற நாடுகளுக்கு விற்று அதுலேயும் தன்னுடைய நாட்டோட வருமானத்தை ஈட்டிக்கிட்டு இருக்கிறான். நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் இப்போ வரைக்கும், ரஷ்யால்ட்டையும் சீனாக்காரங்கள்ட்டையும் அந்த டங்ஸ்டன் வாங்கிட்டுருக்குறோம். இப்போ இந்த டங்ஸ்டன் இந்தியாவோட பொருளாதார வளர்ச்சிக்கும் சரி, அதே மாதிரி நம்மளுடைய தற்சார்பு இராணுவ உதிரி பாகங்களில் தயாரிக்கிற இதுக்கு வந்து இந்த டங்ஸ்டன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. அப்போ நாட்டோட வளர்ச்சியை கன்சிடர் பண்ணி தான் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, இந்த மேலூர் அருகே இருக்கிற இந்த அரிட்டாப்பட்டிங்கிற அந்த மலை சார்ந்த இது பண்ணுறாங்க. ஆனால் மக்கள் வந்து அங்கே சுற்றி இருக்கிற மக்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, அதை எதிர்க்கவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த திட்டத்தை கைவிடுறாங்க. அடுத்து இன்னொரு இடத்துக்கு போயிடலாம். ஏன்னா இது வந்து இங்கே மட்டும் வரல, ஆந்திராவிலையும் தமிழ்நாட்டிலையும் கொண்டு வரதுக்கு பிளான் பண்ணாங்க. ஆந்திராவில் ஓகே ஆயிடுச்சு. இப்போ தமிழ்நாட்டில் இவங்க எதிர்க்கிறதுனால இந்த திட்டத்தை ரத்து செய்துட்டாங்க. இப்போ இது வேறு ஏதாவது ஒரு இதுக்கு போகும். சரி, இவங்க சைடில் இருந்து வைக்கிற குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஏதாவது மக்களுக்கு ஆபத்து தரக்கூடிய இயற்கையை அழிக்கக்கூடிய திட்டத்தெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் வைக்கிறீங்க, ஆனால் மக்களுக்கு பயனுள்ளதான இப்போ நம்ம பேசியிருந்தோம்ல இந்த மெட்ரோ இந்த மாதிரி விஷயங்கள் அதெல்லாம் வந்து கொடுக்க மாட்டேறீங்க அப்படின்ற மாதிரிலாம் நிறைய குற்றச்சாட்டுகள்லாம் எழுந்திருக்கு. இது எப்படி, இதை பற்றி நம்ம எப்படி பேசினாலுமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு சார்ந்து பேசுகிற மாதிரி தான் இருக்கும். ஒரு பக்கம் நாட்டோட வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி முக்கியம், இன்னொரு பக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம் நாட்டோட மக்களோட வளமும் பாதுகாப்பும். ஆனால் இதை வச்சு அரசியல் பண்ணுகிற விஷயம் இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப மோசமான விஷயம். அதை தான் நம்ம எதுக்கணும். இங்கே மக்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும், அதுதான் ஃபஸ்ட்டு. இன்னொரு விஷயம், அதுக்கப்புறம் நாட்டோட வளர்ச்சிங்கிறது ரெண்டாவது விஷயம். ஆனால் இந்த விஷயத்துக்கு பின்னாடி உட்காந்துக்கிட்டு இதை அரசியல் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்கள நம்ம வந்து அவங்க சுயநலத்துக்காக பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிறத யோசிக்கணும். இதே இது வந்து எதிர்க்கட்சியாக இருக்கிற காங்கிரஸ் வந்து இந்த திட்டத்தை கொண்டு வந்திருந்தால் இதே மாதிரி அண்ணன் சு வெங்கடேசன் அவர்கள் பேசியிருப்பாரா அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்கும் எழும்பணும். இதே மாதிரி மக்களுக்கு பயனில்லாத விஷயங்களை எந்த கட்சி கொண்டு வந்தாலும் அதை ஏற்கக்கூடிய ஒரு இடத்துல அண்ணன் சு வெங்கடேசன் இருப்பாங்களா, இல்லை இந்த எதிர்க்கட்சிகள் நிற்குமா அப்படிங்கிற கேள்வி இதுக்கு முன்னாடி அந்த மாதிரிலாம் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அங்கங்கே ஒரு சில இடங்கள் நடந்திருக்கு. பட் ஆனால் இதுதான் அரசியலை வந்து நம்ம என்ன மாதிரி பார்க்குறோம், அதை எப்படி அப்சர்வ் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம். மக்களுடைய பாதுகாப்பு ரொம்ப முக்கியம், நாட்டோட பொருளாதார வளர்ச்சியும் ரொம்ப முக்கியம், அது இல்லைன்னு சொல்லலை. முதலாவது நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியது மக்களுடைய வளமையும் பாதுகாப்பும் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இதை எதிர்க்கக்கூடியவர்கள் இப்போ மட்டும் கிடையாது, அவர்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலும், எந்த கட்சி சூழ்நிலையிலும் அவர்கள் இதே மாதிரி போக்கை கடைபிடிக்கும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். சரி, ஓகே. இதில் அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, பாராளுமன்றத்தில் வந்து ஒரு எம்பி பேசியிருந்தாங்க, இந்த மாதிரி வந்து மக்கள் வந்து இப்போ நிம்மதியாக தூங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபியை சார்ந்த ஒரு அமைச்சர் பேசியிருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டினார்.
இந்த போராட்டம் நாங்கள் நாங்களும் சேர்ந்து 77 நாட்கள் இதற்கு எதிராக போராடினோம் வச்சோம் அப்படின்ற மாதிரி பயங்கரமான இதெல்லாம் பேசினாங்க. நம்ம என்ன போராடினாலும் மக்களுடைய நலன் கருதி இந்த திட்டத்தை கவர்மெண்ட் வித்ட்ரா பண்ணாங்கன்னா அவங்களையும் நம்ம பாராட்டி தான் ஆகணும். அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. உங்களை எந்தளவுக்கு நீங்கள் பாராட்ட வேண்டுமோ அந்த திட்டத்தை ரத்து செய்கிறாங்கள்ல, மக்களுடைய நலன் கருதி ரத்து செய்கிறாங்கள்ல, அவர்களையும் பாராட்ட வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள்ளே தான் நம்ம இருக்கோம். சரி, ஓகே. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா, தமிழகத்தில் இரும்பு தொழில்நுட்ப காலம் கண்டுபிடிப்பு, இதை பற்றிய தமிழக அரசின் ஆவணத்தை இங்கே திரையிடணும். இது தமிழர் வரலாறு மீதான மத்திய அரசின் நிற்பு. அதாவது தமிழகத்தில் கிட்டத்தட்ட எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக பார்த்திங்க அப்படின்னா இரும்பு தொழில்நுட்ப காலம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இதை பற்றிய தமிழக அரசின் ஆவணத்தை என்ன பண்ணணும், பாராளுமன்றத்தில் திரையிடணும். தமிழர்களுடைய அந்த பெருமை, கலாச்சாரம், பண்பாடுகள் எல்லாம் வெளியே கொண்டு வரணும். இதை ஏன் மத்திய அரசு செய்ய மாட்டுறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் அவர் முன்வைக்கிறார். ஏன்னா இன்றைக்கி நம்ம நிறையா விஷயங்களை நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி உலக மொழிகள்லையே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப பழமையான மொழி நம்முடைய தமிழ் மொழி. அந்த தமிழ் மொழி கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா நிறைய கீழடி அகழ்வாராய்ச்சியில் நிறைய விஷயங்கள் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். தமிழர்கள் பயன்படுத்தக்கூடிய கற்கால சாதனங்கள், அதே மாதிரி வரலாற்று சுவடுகள் இதெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இன்னொரு பக்கம் நம்மளுடைய சேனல்லேயுமே ஒரு வீடியோ போட்டிருப்போம், பூம்புகார். அந்த பூம்புகார் பட்டணம் பார்த்திங்க அப்படின்னா பல நாடுகளிலிருந்து கடல் போக்குவரத்து வாணிபம் நடைபெற்றிருக்குங்கிற சுவடுகள்லாம் கிடச்சிருக்கு. 2013 ஆரம்பித்த அந்த ஆராய்ச்சி பார்த்திங்க அப்படின்னா 2019 ஒரு சில விஷயங்கள்லாம் கண்டுபிடிச்சிருந்துருக்காங்க. இந்த மாதிரி அங்கே இருக்கிற போர்ட், துறைமுகம், அதே மாதிரி வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா காம்பவுண்ட் சுவர்லாம் வச்சு, அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒரு சில சங்ககால இலக்கியங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா மென்ஷன் ஆகிருக்கு. இந்த மாதிரி இந்த பட்டணம் அவ்வளோ தூரம் செழுமையாக இருந்தது, மக்கள் கூடாரமாக இருந்தது. உலக நாடத்தில் இருக்க நிறைய நாடுகள் நாட்டு மக்கள் இங்கே வாழ்ந்திருக்காங்க, வாணிபம் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு புகழ்மிக்க பழமையான ஒரு மொழியான தமிழ் மொழி, அதோட சிறப்பை உலக இந்தியா ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். இது உலக நாடுகளுக்கும் எடுத்து செல்லணும் அப்படிங்கிறதுல மத்திய அரசு கவனம் செலுத்த மாட்டேங்குது அப்படின்ற குற்றச்சாட்டையும் அவர் வச்சுருந்தார். ஓகே. மாநில உரிமைகளை கேள்வி கேட்கும் கவர்னர். கோர்ட்டுகள் தலையில் கொட்டியும் அடங்க மாட்டுறாங்க. வெளிநடப்பு பற்றி கூட அவங்களுக்கு சரியாக தெரியல. கூட்டாட்சிக்கு கவர்னரும் கட்டாயம் தேவைதான். அதாவது மாநில உரிமைகளை கேள்விக்குறியாக்கும் கவர்னர். அதாவது நம்ம ஏதாவது சட்டமன்ற கூட்டத்தொடர் நடக்குது அப்படின்னாவே பார்த்திங்க அப்படின்னா எதிர்கட்சிகள் வெளிநடப்பு பண்ணுறாங்களோ இல்லையோ, நம்முடைய கவர்னர் என்ன பண்ணிடுவார், வெளிநடப்பு பண்ணி போயிடுவார். சரி, ஓகே. நம்ம ஒரு சார்ந்து பார்த்தோம் அப்படின்னா இவருக்கு நிறைய கேள்விகள் எழும், எல்லாருக்குமே கேள்விகள் எழும். எதுக்குடா அவர் வெளியே எந்திரிச்சு போகிறாரு, வைக்கிறாரு, எதுக்கு அதை. ஆனால் இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஆளுநர் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, மத்திய அரசை ஒன்றிய அரசுன்னு சொல்லாதீங்க, மத்திய அரசுன்னு சொல்லுங்கள். இவங்க ஒன்றிய அரசுன்னு சொல்லுவாங்க. எது ஏட்டிக்கு புட்டியாக பேசுகிறது வைக்கிறப்ப அந்த இடத்துல யாருமே ஏற்க முடியாது. இன்னொரு விஷயம், இவங்க ஒரு விஷயத்த சொல்லணும்னு சொல்கிறப்ப அவர் அதை சொல்ல மாட்டார். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு கவர்னருங்கிறது பார்த்திங்க அப்படின்னா அரசியலமைப்பு சட்டத்தின் கீழே பார்த்திங்க அப்படின்னா மாநில வளர்ச்சிக்கான பொறுப்புகளில் முக்கிய பங்கு ஆற்றவர், ஒரு கண்காணிப்பாளர்னு சொல்லலாம். அப்படிப்பட்டவங்க எந்த ஒரு பாரபட்சம் பார்க்காம என்ன பண்ணணும், தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு ஒத்துழைச்சு ஒரு சில விஷயங்களை இது பண்ணி தான் போகணும். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், கவர்னர்களுக்கும் அரசியல் கட்சிகளுக்கும்
அரசியல் கோட்பாடுகளுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அவங்க வந்து எப்படின்னா ஒரு கோர்ட்டில் வந்து எதிர்க்கட்சி தரப்புலேருந்து வாதாடுவாங்க, அந்த இதை குற்றச்சாண்டை பண்ணுடைய அவங்க தரப்பில் வந்து வாதாடுவாங்க. இவங்க 2 சைடுமே அவங்க நிற்கக்கூடாது. ஜட்ஜுங்கிறது வந்து நியாயம் எங்கே இருக்குது, எது உண்மையோ அதுக்கு நிற்கிற மாதிரி ஒரு பொதுவான ஒரு இடத்துல நடுநிலைத்தன்மையோட கவர்னர் அவர்கள் செயல்பட வேண்டும். இதுதான் அவர்களுடைய முக்கியமான ஒரு வேலை. ஓகே, இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடிக்கடி வந்து வெளிநடப்பு பண்ணிடுவார். இது இவங்களுக்கு ஒரு பேசும் பொருளாக கிடச்சிருச்சு. அப்படிங்கிறப்ப இவங்க வந்து பயங்கரமாக குற்றச்சாட்டுக்களை வைக்கிறாங்க. மாநில உரிமைகளை கேள்விக்குறியாக்கும் கவர்னர். மாநில உரிமைகளை முதல்வர் வந்து அவர் வந்து மத்திய அரசிடம் நிவாரண உதவிகளாக இருக்கட்டும், நிதி உதவியாக கேட்கும்போது அதை வந்து அஃபிஷியலாக கேட்குறவர். இன்னொரு விஷயம், இவரும் கவர்னரும் மாநிலத்தோட வளர்ச்சிக்கு கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா மாநில வளர்ச்சிக்கும் உரிமைகளுக்கும் இவரும் உறுதுணையாக இருக்கும். ஆனால் இது எப்படியோ ஆப்போசிட்டாக இருக்குன்ற மாதிரி ஆளுங்கட்சியாக இருக்கட்டும் எதிர்கட்சியாக இருக்கட்டும் விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி, இது வந்து இந்த காலகட்டங்களில் தான் இப்படி இருக்கா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, காங்கிரஸ் அதே மாதிரி மித்த கட்சிகளும் இப்போது தேசிய கட்சி ஒரு கட்சி ஆளுந்துட்டுருக்கு. அது ஆதரவாளராக வந்து ஒரு கவர்னர் வந்து இங்கே இது பண்ண போகிறாங்க அப்படின்னா, அந்த தேசிய கட்சியோடு கூட்டணியாக இருக்கிற கட்சியோடு ஆளுநர் என்ன பண்ணுவார், இசைவாக போவார். அந்த தேசிய கட்சிக்கு எதிர்கட்சியாக இருக்கிற கட்சியோடு ஆளுநர் இணைந்து போக மாட்டார். இதுதான் வந்து நேசமுக்க. இது வந்து மக்களிடையே ஓப்பனாக எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இனிமேல் மக்கள் என்ன யோசிப்பாங்க அப்படின்னா, என்னடா இது அப்படின்ற மாதிரி தான் யோசிப்பாங்க. இது இப்படி இருக்கக்கூடாதுங்கிறது தான் மக்களுடைய ஒரு எண்ணமும். எந்த ஒரு எப்படி சொல்கிறதுனா, நம்ம எந்த ஒரு வேறுபாடு இருந்தாலும் சரி, கட்சி வேறுபாடாக இருந்தாலும் சரி, கருத்து கோட்பாடுகள் வேறுபாடுகளாக இருந்தாலும் சரி, ஆனால் மக்களுக்கான திட்டமாக இருக்கட்டும், மாநிலத்தோட உரிமையாக இருக்கட்டும், மாநிலத்தோட வளர்ச்சிக்கு வந்து 2 பேருமே சேர்ந்து தான் என்ன பண்ணணும், ஸ்டெப் எடுக்கணும், நடவடிக்கை எடுக்கணும். இதை கண்டிப்பாக வந்துட்டு தமிழக அரசும் சரி, கவர்னர் அவர்களும் சரி, இனிவர காலங்களாச்சும் இசைந்து செயல்படணும்னு கேட்டுக்கிறேன். சரி, ஓகே. இந்த விஷயத்தையும் அவர் வந்து வெங்கடேசன் அவர்கள் வந்து காரஞ்சாரமாக விமர்சித்திருந்தார். கவர்னர் வந்து அவர் தன்னை வந்து ஒரு மன்னராகவே கருதி கொண்டு பேசி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, ஒரு மொழியின் ஆதிக்கம், அதாவது ஒரு மொழியின் ஆதிக்கம் இங்கே கொண்டு வர முயற்சி நடக்கிறது. இந்திய பிரதிநிதிகள் ஒருபோதும் அதை அனுமதிக்க மாட்டோம். ஏன்னா இந்தியா வந்து பார்த்திங்க அப்படின்னா பல கலாச்சாரங்கள், பல மொழிகள் ஒன்றிணைந்து அமைந்த ஒரு நாடு, ஒரு மொழி சார்பற்ற நாடு, ஒரு இனம் சார்பற்ற நாடு, ஒரு மதம் சார்பற்ற நாடு. அப்படிப்பட்ட ஒரு நாட்டுக்குள்ள ஒரு மொழியை மட்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆட்சி மொழியாக கம்பல் பண்ணி திணிக்கிறத வந்து இவர் எதிர்க்கிறாரு. ஆங்கிலத்துக்கு இருக்கிறப்ப, உலக பொதுமொழி இருக்கிற அந்த ஆங்கிலம் வந்து இருக்குது, அது இருக்கிறப்ப எதுக்கு வந்து ஹிந்தி மொழி அப்படின்ற ஒரு கேள்வியை முன்வைக்கிறார். இவங்களுடைய கேள்வி இன்னொரு பக்கம் எப்படி இருக்குது அப்படின்னா, அப்படி நீங்கள் வந்து நம்ம வந்து ஒரு நாட்டினோட ஒரே மொழி இருக்குது அப்படின்னா ஏன் இந்தியாவிலே இல்லை, உலகத்திலேயே மிகவும் பழமையான மொழி தமிழ் மொழி தான், அந்த மொழியை வந்து ஆட்சி மொழியாக அறிக்கிவிட்டோம் அப்படின்ற மாதிரி பேச்செல்லாம் அடிபட்டுக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் இந்தியாவில் அதிகமாக பேசப்படுகிற ஒரு மொழி, உலக அளவில் 2வதாக அதிகமாக பேசுகிற மொழி ஹிந்தி மொழி தான். இப்போ இந்த ஹிந்தி மொழி பேசுகிறதுனால நம்ம குறைஞ்சி போகிறது கிடையாது. முக்கியமான ஒரு விஷயம், தமிழ் தலை சிறந்த மொழி, தமிழ் உலக
மிகவும் பழமையான மொழி. அதோடைய சிறப்புகளை நம்ம கொண்டு சேர்க்கணும். அதுக்கு மத்திய அரசும் அதற்கான விஷயங்களை ஸ்டெப் எடுக்கணும். ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழகம் மட்டும்தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஹிந்தி மொழியை எதிர்த்து இன்னமும் போராடி கொண்டுட்ருக்காங்க. இந்த ஹிந்தி மொழியை எதிர்க்கக்கூடியவர்களுடைய பிள்ளைகள்லாம் பார்த்திங்க அப்படின்னா சிபிஎஸ் ஸ்கூல், மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் இங்கிலீஷு, ஹிந்தி எல்லாமே படிச்சுக்கிறாங்க. இதை வாய் பார்த்துட்டவங்கள நம்மளை போன்றவர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதை வந்து உண்மையாகவே எதிர்ப்புன்னு நினச்சி என்ன பண்ணுறோம், நம்பிக்கிட்டு ஹிந்தியும் படிச்சுக்கிறது கிடையாது, இங்கிலீஷையும் படிச்சுக்கிறது கிடையாது, தலையே ஆட்டிக்கிட்டு போயிட்டுருக்குறோம். யோசித்துக்குங்க. அவங்க சொல்கிறது உண்மை தான். தமிழ் மொழி வந்து ஒரு பழமையான மொழி தான். அதை நம்ம விட்டே கொடுக்க மாட்டோம். ஓகே தான். நீ ஹிந்தி மொழியை வந்து இது பண்ண வேணாம். இந்த மொழி தெரிஞ்சு போமே. இப்போ இங்கிலீஷ் வந்து வெள்ளைக்காரன் மொழி, அதை நம்ம அடிமைப்படுத்தி வச்சுருந்தான். அவன் மொழியெல்லாம் நம்ம ஏற்றுக்கிட்டு நம்ம வந்து பேசிகிட்டு உட்காந்துருக்குறோம். அஃபிஷியல் லாங்குவேஜை நம்ம பேசிகிட்ருக்கோம். ஏன் நம்ம நாட்டில் இருக்க ஒரு மொழி தானே அது ஹிந்தி. அந்த மொழியை வந்து திணிக்கக்கூடாது. இவங்க சொல்கிற பாயிண்ட் ஆஃப் என்ன அப்படின்னா, ஃபோர்ஸ் பண்ணி கவர்மெண்ட்டை நீ வந்து இதை படி அப்படின்னு கொண்டு வரக்கூடாது. நம்ம விருப்பப்பட்டு படிப்போம், அவ்வளோதான். எனக்கு ஒரு செகண்ட் லாங்குவேஜ் வந்து தெரிஞ்சிருக்கணும். அதை நம்ம நாட்டோட மொழி, நான் அதிகமாக பேசக்கூடியவர்கள் மொழி வந்து ஹிந்தியாக இருக்குது. இப்போ நம்ம இந்தியா ஃபுல்லாக எங்கே வேணால் ட்ராவல் பண்ணி போய்க்கலாம்ல, வச்சுக்கலாம்ல. ஹிந்தியை வந்து ஒரு செகண்ட் லாங்குவேஜாக நம்ம எடுத்துப்போம், அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் லாங்குவேஜாக நமக்கு வந்து தமிழ், செகண்ட் லாங்குவேஜாக நம்ம எடுத்துப்போம். ஆனால் நிறையா விஷயங்களை யோசிக்கணும். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் யோசிப்பீங்க, இவன் யாருக்கடா சப்போர்ட் பண்ணி பேசுகிறான், ஒன்றுமே புரிய மாட்டேது அப்படின்னு சொல்லிட்டு. யாருக்குமே சப்போர்ட் பண்ண மாட்டேன். நான் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு சப்போர்ட் பண்ணுவேன், உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன். ஹிந்திங்கிறத தெரிஞ்சுக்குங்க. கம்பல்சரி படிக்கணும்னு அவசியம் இல்லை, புரியுதுங்களா? தெரிஞ்சு வச்சுக்கோனீங்கன்னா, நீங்கள் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் வெளிநாடுகளுக்கு ஏதோ ஒரு சுற்றுப்பயணம் போகிறீங்க வைக்கிறீங்க, இப்போ அங்கே வந்து பரவலாக நீங்கள் வந்து இதே பக்கத்தில் இருக்கிற கேரளாக்காரங்க அவங்க ஹிந்தி பேசுகிறாங்க, அவங்களுடைய ஸ்கூலில் இருந்து ஹிந்தி இருக்குது. கர்நாடகா இருக்குது, அவங்க ஹிந்தி பேசுகிறாங்க. ஆந்திரா அவங்க ஹிந்தி, தெலுங்கானா எல்லாம் ஹிந்தி பேசுகிறாங்க. மகாராஷ்டிராவில் நீங்கள் ஃபுல்லாக போனீங்க அப்படின்னா ஃபுல்லாக மராத்தியாக தான் இருக்கும். ஆனால் அவங்க ஒரு சில பேர் வந்து ஹிந்தி பேசுகிறவங்க இருக்கிறாங்க. அப்படியே நீங்கள் அந்த சைடெலாம் போனீங்க அப்படின்னா ஹிந்தி பேசுகிறவங்க பரவலாக ஹிந்தி பேசப்படுகிறது பிற மாநிலங்களில். தமிழ்நாட்டில் மட்டும்தான் சுத்த வாசம் விட்டு ஹிந்தி கிடையாது. யாருக்குமே படித்தவங்களுக்கு கூட ஹிந்தியோட அந்தது தெரியாது. சரி, ஓகே. அதே மாதிரி வந்து இந்த மாதிரிலாம் பேசி உணர்ச்சி வசமாக பேசி தமிழை வந்து இது பண்ணணும் அப்படின்ட்டு பேசுகிறாங்க. ஓகே, இல்லைன்னு சொல்லலாம். அதெல்லாம் வந்து ஓகே தான், அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு விஷயந்தான். ஆனால் நமக்கு இது தேவைங்கிறது நம்ம தான் செலக்ட் பண்ணணும். மற்றவங்க சொல்லி மற்றவங்க இது பண்ணி இப்போ உணர்ச்சி வசமாக பேசி கடைசியில் அவங்க பேசிட்டு போயிடுவாங்க. அவங்க சம்பாதிச்சு போய் நம்ம தான் உட்காந்துருக்க வேண்டியதான் கடைசி வரைக்கும். இதுதான் வந்து நம்ம சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நிறையா விஷயங்கள் வந்து உணர்ச்சி வசமாக பேசினார். அந்த மாதிரி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேசியிருந்தார். எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கட்சி மீது எனக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு மரியாதை இருக்குது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மேலே ஒரு தனிப்பட்ட ஒரு மரியாதை இருந்தது. ஆனால் நிறைய கேள்விகளும் இருக்குது எனக்கு. என்ன கேள்விகள் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வந்து பார்த்திங்க அப்படின்னா உலகம் முழுவதும் இருக்குது. இவங்களுடைய கொள்கை என்ன அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். தொழிலாளித்துவம், முதலாளித்துவத்துக்கு எதிரான கருத்துக்களை, முதலாளித்துக்கு எதிரான அடக்குமுறைகளை எதிர்க்கக்கூடிய ஒரு கட்சி தான் இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. இவங்களுடைய இது வந்து எல்லா பக்கமே இருக்கும். ஆனால் நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டுக்கு பக்கத்தில் கேரளாலையும் பார்த்திங்க அப்படின்னா இவங்களுடைய ஆட்சி தான். ஆனால் கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்கு வருகிற ஒரே சண்டை பார்த்திங்க அப்படின்னா தண்ணி பிரச்சனை. தண்ணி கொடுக்க மாட்றாங்க அப்படின்ட்டு. இன்னொன்று கேரளா வந்து டேம் கட்ட போகுது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நினச்சா பேச்சுவார்த்தை நடத்தி அதை இது பண்ணலாம், வைக்கலாம். பட் ஆனால் அது நடக்காது. ஒரு சில விஷயங்கள்லாம் பார்க்குறப்ப வந்து ஏதாவது ஒரு மக்களுக்கு, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஏதாவது ஒரு குரல் கொடுக்கணும்,
அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுன்ற நிறையா விஷயங்கள் பண்ணியிருக்காங்க, வச்சுருக்காங்க. ஆனால் இவர்களை வைத்தும் ஒரு சில பேர் அரசியல் ஆதாயம் தேடிக்கொள்கிறார்கள். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இதில் எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, இந்த வீடியோ எப்படி முடிக்கிறதுன்னு தெரியல. அண்ணன் சு. வெங்கடேசன் அவர்கள் அந்த கட்சி மேல் எனக்கு தனிப்பட்ட நிறைய மரியாதைலாம் இருக்குது. அவருடைய கொள்கைகளாக இருக்கட்டும், கோட்பாடுகளாக இருக்கட்டும், எல்லாமே ஓகே தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இது இவ்வாறாக எதிர்க்கிறாங்கல்ல, மக்களுக்கு எதிரான திட்டங்களை எதிர்க்கக்கூடிய இவர்கள் எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் அதை செய்வார்கள் என்ற கேள்வி மக்களிடையே பெரிதளவு இருக்குது. அந்த கேள்விகளுக்கு வருங்காலங்களில் அவருடைய செயல்பாடுகள் பதிலளிக்கும்னு நான் நம்புகிறேன். அவர் எழுப்பின ஒவ்வொரு கேள்விகளும் கரெக்டான கண்ணியமான கேள்விகள் தான். இன்னொரு விஷயம், என்னுடைய சில கருத்துக்களையும் இந்த வீடியோ மூலம் நான் முன்வைக்கலாம்னு ஆசைப்பட்றேன். நிறைய நம்ம பார்க்குறோம், இந்த பிஜேபிக்கு நான் சொம்பு தூக்கலைங்க. இப்போ இருக்கிற கவர்மெண்ட்டு, மத்திய அரசு கவர்மெண்ட்டில் எந்த இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஊழலுங்கிறது பெரிய லெவலில் குற்றம் சாட்டப்படலை. ஆனால் அங்கங்கே பார்த்தீங்க அப்படின்னா மதத்தை வைத்து ஒரு சில பிரச்சனைகள்லாம் நடக்குது. அது உண்மையிலேயே பிஜேபி அரசு தான் பண்ணுதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா இதற்கு முன்னாடி ஆண்ட கட்சிகள்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஊழலில் ஊறி போனவங்க நிறையா பேர் இருந்திருக்காங்க. யாரெல்லாம் சொல்லணும் வேணாம். இன்றைக்கு வரைக்கும் முன்னாடி ஆண்ட கட்சிகளாக இருக்கட்டும், இன்றைக்கு வரைக்கும் அவங்கள்ட்ட இருக்கிற சேர்த்த அந்த காசு இருக்குல்ல, அந்த பணம் இருக்குல்ல, சொத்து இருக்குல்ல, அவ்வளோ சேர்த்து வச்சுருக்குறானுங்க. எவ்வளோ தூரம் மக்களுடைய வரிப்பணம் சுரண்டப்பட்டிருக்கு. அதே மாதிரி நிறைய கேள்விகள் எல்லாருக்குமே, எனக்கு மட்டும் இந்த கேள்விகள் கிடையாது, இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கும் நிறைய கேள்விகள் இருக்கும். சாதாரண ஒரு வார்டு கவுன்சிலராக இருப்பாங்க, கோடிக்கணக்கில் சொத்து இருக்கும். எப்படி வந்துச்சு அப்படின்னா கட்சியில் இருக்கிறாரு. இது மாதிரி நிறைய விஷயங்கள், இதை நம்ம பேசணும் அவசியம் கிடையாது. ஆனால் இன்றைக்கி இருக்கிற இந்த பிஜேபியோட இந்த ஆட்சியில் அப்படிப்பட்டவர்களை நீங்கள் கை காட்ட முடியுமா? எவ்வளோ ஊழல் பண்ணியிருக்கிறாங்க, வச்சுருக்காங்க அப்படின்னு ஒருத்தரும் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இருக்கலாம், ஒரு சில பேர் இருக்கலாம், வைக்கலாம். அதையும் என்ன பண்ணுறாங்க, பிஜேபியில் பயங்கரமாக தோண்டி தொலாவி எடுத்து, நான் எதிர்கட்சியவே தோண்டி தொலாவி எடுத்து நுங்கெடுத்து விட்டுறாங்க. இப்போ பிஜேபிங்கிறப்ப சும்மா விடுவாங்களா? உட்கட்சிக்குள்ளேயே இந்த மாதிரி கட்சியின் பேரை கெடுக்கக்கூடிய நபர்கள் இருந்தாங்க அப்படின்னா உடனே வெளியேற்றி விட்டுறாங்க. ஆனால் ஒரு சில எப்படி சொல்கிறது, பிஜேபிக்குள்ளேயும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில தேவையில்லாத ஆணிகள்லாம் உள்ளே இருக்குங்கிறது நிஜத்தான உண்மை தான். தேவையில்லாமல் ஏதாவது ஒரு விஷயத்தை பேசி வச்சு கட்சி பேரை கெடுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. இது மேலே இருக்கவங்க கொஞ்சம் கன்சிடர் பண்ணி கொஞ்சம் அந்த இதெல்லாம் வெளியே பிடிங்கி போட்டால் நல்லாயிருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு நாட்டோட வளர்ச்சிக்கு, நாட்டோட மக்களுடைய வளர்ச்சிக்கு சில திட்டங்கள் கண்டிப்பாக அவசியம்தான். குறிப்பாக பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி அரிட்டாப்பட்டி மக்கள் இந்த டங்ஷன் விஷயம் எதிர்த்துட்டாங்க. பட் ஆனால் கவர்மெண்ட் என்ன பண்ணணும், அந்த டங்ஷனோட இதை மக்கள் பயன்பாடு இல்லாத ஏதாவது ஒரு ஏரியாவில், டிஸ்டர்பன்ஸ் இல்லாத ஒரு ஏரியாவில் அந்த திட்டத்தை கொண்டு செயல்படுத்தணும். நாட்டோட பொருளாதார வளர்ச்சியும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதேமாரி பார்த்திங்கன்னா பருந்தூர் விமானம் நிலையம் வர்றதுக்கும் அங்கேயும் பார்த்திங்க அப்படின்னா ஏகப்பட்ட விவசாய நிலங்கள் கையாளப்படுது அப்படின்னு சொன்னாங்க. அண்ணன் தளபதி அவர்களும் சொல்லியிருந்தாங்க, விமான நிலையம் வர்றதுக்கு நாங்கள் எதிர்ப்பு கிடையாது, அது மக்கள் பயன்பாடு இல்லாத இடமா, மக்களுக்கு டிஸ்டன்ஸ் அதாவது
டிஸ்டர்ப் இல்லாத தொல்லை கொடுக்காத ஒரு இடமாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னார். அதை தான் இந்த வீடியோ மூலமாக நானும் சொல்லிக்கிறேன். மக்களுக்கு பயனுள்ள திட்டங்களும் நாட்டுக்கு பயனுள்ள திட்டங்களும் கண்டிப்பாக அவசியம். ஆனால் இந்த திட்டங்களெல்லாம் யாரும் பாதிக்கப்படாத அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை தான் இந்த வீடியோ மூலமாக நான் கேட்டுக்கிறேன். இந்த வீடியோ பார்க்குற நான் நிறையா விஷயங்கள் பேசியிருப்பேன், உளறியிருப்பேன். அதெல்லாம் இது பண்ணிக்காதீங்க. நான் யாருக்கும் சார்பாக நான் பேசவில்லை. ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிக்கிறேன். மக்களே, நீங்கள் சிந்திச்சு செயல்படுங்க. இன்றைக்கி இருக்கிற அரசியல் ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. அதனால் மக்கள் தயவு செய்து சிந்தித்து செயல்படணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமாக நான் கேட்டுக்கிறேன். இந்த வீடியோ நீங்கள் பார்த்த நீங்கள் அண்ணன் சு. வெங்கடேசன் அவர்கள் பேசிய விஷயங்களுக்கு எல்லோரும் கண்டிப்பாக நீங்கள் ஆதரவு தான் கொடுப்பீங்க. நானும் ஆதரவு தான் கொடுத்துருக்கேன், ஆதரவு தான் கொடுப்பேன். ஆனால் ஒரு சில விஷயங்கள் நம்ம கேள்வி கேட்குற இடத்துல நம்ம இருக்கணும். அந்த கேள்விகளையும் நான் இந்த வீடியோவுக்கு இடையில நான் கேட்டிருப்பேன். இதே கேள்விகளை, இதே எதிர்ப்பை அவர் கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் செஞ்சாலும் இதே எதிர்ப்பு அவர் தெரிவிப்பாரா, இதே கேள்விகளை எழுப்புவாரா அப்படின்ற கேள்விகளை தான் நம்ம முன் வச்சுருந்தோம். நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருந்தோம். உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.